சற்று முன் நடந்த நிகழ்வு. நடிகை ராதிகாவுக்கு நடந்த ஏற்க முடியாத துயரம். வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு மேடை, ஆனால் சிலருக்கு அது போர்க்களம். கண்ணீர் துடைத்து சிரிப்பை கொடுத்த நடிகை அதுதான் ராதிகா. தமிழ் திரையுலகில் ஒரு வலுவான பெண் என்று சொன்னால் முதலில் நினைவுக்கு வருவது நடிகை ராதிகா. அழகு, திறமை, தன்னம்பிக்கை, இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்தால் அதுதான் நடிகை ராதிகா. 1960களில் பிறந்த ராதிகா சினிமா பின்னணியுடன் வந்தவர். அவரின் தந்தை புகழ்பெற்ற நடிகர் எம்.ஆர். ராதா. ஆனால் தந்தையின் பெயரால் மட்டும் உயரவில்லை, தன் உழைப்பால், தன் திறமையால், தன் கண்ணீரால் உயர்ந்தவர். சிறு வயதில் இருந்தே வாழ்க்கை சுலபமில்லை. குடும்ப பிரச்சனைகள், சமூக விமர்சனங்கள், தனிப்பட்ட வேதனைகள் இவையெல்லாம் இருந்தாலும் மனதளவில் உடையவில்லை. 1978 வெளியான கிழக்கே போகும் ரயில் படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர். அந்த ஒரு படம் அவரை மக்கள் மனதில் நிலைத்து இடம் பிடிக்க வைத்தது. அதன் பின் 80களிலும் 90களிலும் பல ஹிட் படங்கள். ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். அவர் நடித்த கதாபாத்திரங்கள் சாதாரணமானது இல்லை. வலிமையான பெண், துன்பத்தை தூக்கும் மனைவி என்று எதிர்பார்ப்புக்கு எதிராக நிற்கும் பெண். சினிமா மட்டுமில்லாமல் தொலைக்காட்சியிலும் புதிய வரலாறு படைத்தார். பின்னர் அண்ணாமலை, செல்வி, வாணிராணி ஒவ்வொரு தொடரும் மக்களின் வீடுகளில் ஒரு உறுப்பினராக அவரை மாற்றியது. வாழ்க்கையில் வெற்றி இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியது. திருமண வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள், விமர்சனங்கள், செய்திகளில் வந்த சர்ச்சைகள். ஆனால் அவர் ஒருபோதும் பொதுவாக குறை கூறவில்லை. வாழ்க்கை ஒரு பாடம், காயம் கூட ஒரு கற்றல் என்று மனநிலையுடன் முன்னேறினார். இப்படிப்பட்ட ராதிகா சில மாதங்களுக்கு முன் உடல்நலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின் நடிகை ராதிகா இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வந்தார். மேலும் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் எல்லோரும் வாழ்த்துவோம்.